வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால இந்த வருஷம் வெளியான பறந்து போ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். டைரக்டர் ராம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். ஒரு 8 வயசு பையனை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். பையனை ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சாலே பேரண்ட்ஸா நம்மளோட கடமை முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அது மட்டும் கிடையாது, பசங்களுக்குன்னு சில ஆசை இருக்கும். பேரண்ட்ஸ் நம்ம கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை பேசுற படம் தான் இந்த படம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அன்புன்ற 8 வயசு சின்ன பையனை காட்டுறாங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றான் போல. இவன் கூட நிறைய பசங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஜென்னான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இவனுக்கு பிடிக்கும் போல. இவன் பர்சனல் மெசேஜ்ல போய் அந்த பொண்ணுக்கு ஆர்டின் சிம்பிள்லாம் கொடுக்குறான். அந்த பொண்ணுமே லைவ் வீடியோல இருக்கும் போதே ஆர்டின் சிம்பிளை காட்டுறா. இந்த விஷயத்த டீச்சர் கவனிச்சிடுறாங்க. ஜெனா என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அன்பு தான் ஆர்டின் சிம்பிள் அனுப்புனா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிடுறா. அன்பு உன்னோட அம்மாவை கூப்பிடுன்ற மாதிரி டீச்சர் சொல்றாங்க. அம்மா வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். சரி அப்பாவை பேச சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பவும் வீட்ல இல்ல, நான் மட்டும் தான் தனியா இருக்கன்ற மாதிரி சொல்றான். சரி அப்பாவோட நம்பரை தான்ற மாதிரி இவங்களுமே வாங்கி அப்பாக்கு கால் பண்றாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேரு கோகுல் அப்படின்றது. இவர் டெலிவரி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. டீச்சருமே கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா செட் ஆகாது சார், நீங்க சொல்லி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு போல. அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. கோகுலோட ஒய்ஃப் பேரு க்ளோரி அப்படின்றது. இவங்க வேற ஊர்ல ஒரு எக்ஸ்போக்காக தான் வந்திருக்காங்க. சாரி கடை தான் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு கஸ்டமர் சாரியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து உங்களுக்கு போன் கால் வருது. ஹஸ்பண்ட் தான் பேசுறாரு. பையன் பண்ண விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த கிளாஸையே அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்றான். நீ பேசுன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுனால கஸ்டமரை கவனிக்கவே மாட்டாங்க. கஸ்டமர் கோச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா கஸ்டமர் கேட்காம கிளம்பிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல டெலிவரி தரதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கோகுல் கூட வேலை பார்க்கறவரா இருப்பாரு. இவங்க வீட்டுல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, அதனால தான் தரதுக்காக வந்திருக்காரு. இந்தடா பீஸா ஆர்டர் பண்ணீங்கல்ல, வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தந்துட்டு போறாரு. ஆக்சுவலா அம்மா சமாதானப்படுத்துறதுக்காக தான் பையனுக்கு பீஸாவை வாங்கி தந்திருக்காங்க. கண்ணா, மதியான கிளாஸ் இருக்கும் போது நீ அட்டன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அந்த கிளாஸ் பிடிக்கவே இல்ல, போர் அடிக்குதுன்னு சொல்றான். அப்படி சொல்லக்கூடாது, நிறைய செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு காசை செலவு பண்றீங்களா, அதை வச்சு நிறைய பீஸா வாங்கலான்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். முதல்ல நீ சாப்பிட்டு போய் கிளாஸ் அட்டன் பண்ற வழியை பாருன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா சொன்னா கொஞ்சம் கேட்பான் போல, சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, பாட்டிக்கு இந்த சாரியை வாங்கலாம்னு சொல்றா. அம்மாவும் என்ன விலைன்னு கேக்குறாங்க. 3000 ரூபான்னு சொல்றாங்க. 3000 ரூபாய் கொடுத்தலாம் வாங்க முடியாதுன்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா கூட்டு போறாங்க. இந்த அன்பு இருக்கான் பாத்தீங்களா, மத்தியானமா கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சிடறான் போல. இப்ப ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு வீட்டுல இருக்க ஸ்கேட்டிங் போர்ட ஜாலியா ஓட்டிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி ஓட்டிட்டு இருக்கான். அப்ப தெரியாதனமா அங்க இருக்க டின்னை இடிச்சிடறான். அது என்ன டின்னா தான் இருக்கும். இப்ப என்ன லீக் ஆகுது. அச்சோ அப்பா வந்தாருன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறான். இப்ப சிஸ்டம் முன்னாடி இவனும் படம் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்பவும் வந்துடுறாரு. டே சவுண்ட குறடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. லாக் பண்ணிட்டு தான் போவாங்க போல. இப்ப உள்ள வந்துடுறாரு. என்ன லீக் ஆகுறத பாத்துடுறாரு. வா வேலை தானே அப்படின்ற மாதிரி ஸ்கேட் போர்டை எடுத்து மேல வச்சிடுறாரு. நீ தாண்டா பண்ண, பதில் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, அம்மா கிட்ட சொல்லிட்டேன்ற மாதிரி பையன் சொல்றான். இப்பதான் உன்னோட அம்மா கிட்ட பேசினேன், அவ ஒரு வார்த்தை கூட சொல்ல, என்கிட்டயே போய் சொல்றியான்ற மாதிரி கண்ணத்துல லைட்டா அரைஞ்சிடுறாரு. இதனால இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, கோச்சுக்கிட்ட மாதிரி வேகமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறான். தெரன்னு சொல்லிட்டாரு. ஆனா பையன் திறக்க மாட்டான். அவன் எண்ணிய சிந்தினதை பத்தி உங்ககிட்ட சொன்னானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சொன்னா, உங்ககிட்ட நான் பொறுமையா பேசிக்கலாம்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது தெரியாம அவன் பொய் சொல்றான்னு நினைச்சு அடிச்சிட்டேன், கோச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி எப்படியாவது நான் சமாதானம் பத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் தான் கூட்டு போறதுக்காக வந்திருக்கான். இவங்க ஒரு ரூம் தான் பார்த்து தங்கிட்டு இருக்காங்க. அந்த ரூமை நோக்கி இவங்க டிராவல் பண்றாங்க. தண்ணி வாங்க கூட செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக கிடைக்கிற தண்ணியை இவங்களும் புடிச்சுக்கிறாங்க. இப்ப பஸ்ல டிராவல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து நடந்து போற மாதிரி தான் இருக்கும். ஆட்டோ வேணுமான்னு கேக்குறாரு. இல்லன்னு நான் நடந்தே போய் பண்ற மாதிரி இவங்க நடக்கிறாங்க. அன்புக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கோகுலம் நூடுல்ஸ் ரெடி பண்ணிடுறாரு. டே வந்து எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா இருக்கும் போது அவன் எடுக்கிறதுக்கு வரவே மாட்டான். இதை புரிஞ்சுக்கிட்ட இவர் இருக்கார்ல, நான் குப்பை கொட்டத்துக்கு போறேன் வந்து எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப கீழே வந்து குப்பையெல்லாம் கொட்டிட்டு இருக்காரு. திரும்பி மேல வந்து பார்க்கும்போது அவன் சாப்பிட்டு வச்சிருக்கான்றது இவருக்கு தெரிய வருது. எண்ணெயை சிந்தி வச்சிருக்கான்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணிடலான்னு வாஷ் பண்றாரு. ஒரு வழியா சாப்பிட்டுட்டான்ற மாதிரி ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இவர் சொல்றாரு. ஒய்ஃப் அந்த சைடுல நிறைய பலூன்லாம் ஊதி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒய்ஃபுக்கு சுவாச ரீதியான ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்க போல. ஹீரோக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைலாம் இருக்கு. அதை தாண்டிய பையனை நல்ல லெவல்ல படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சிட்டு
இருக்காரு. பையன் கிறுக்கி வச்சிருக்கிறதெல்லாம் இவங்க பாக்குறாங்க. பரவாயில்ல, பையன் மூளைக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு, நம்ம நல்ல ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறோம், நல்ல லெவலுக்கு வருவான்ற மாதிரி பையனை பத்திலாம் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அன்பா அப்பாவை நெருங்கி வந்துட்டு இருக்கான். முத்தம் கொடுக்கறதுக்காக தான் வரான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. கேஷுவலா படுத்துட்டு இருக்காரு. ஆனா அப்பா கிட்ட இருந்து இவன் சாவியை தான் எடுத்திருப்பான். அந்த சாவியை வச்சு அப்பாவை உள்ள போட்டு லாக் பண்ணிடுறான். நீ எதுக்குடா லாக் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஸ்கேட்டிங் போர்டை எடுத்து தாங்கன்ற மாதிரி ஸ்கேட்டிங் போர்டை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். அதாவது கதவை திறக்காமையே கிளம்பிடுறான். டே அன்பு, கதவை தரன்ற மாதிரி இவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. கேட்க மாட்டேன், எப்பவுமே என்ன லாக் பண்ணிட்டு போறீங்கல்ல, நீங்க கொஞ்ச நேரம் உள்ள இருங்கன்னு சொல்றான். இத பத்தி இவருமே ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டாரு. அவனை வெளியே கூட்டு போறேன்னு சொல்லுங்க, கதவை திறந்துருவான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இவங்க கிட்ட அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கால, அவ இவங்களோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் கேக்குறா. ஃபேமிலியில யாருமே இப்ப என்கிட்ட பேசுறது இல்ல, என் தங்கச்சி கூட என்கிட்ட பேசுறது இல்லன்ற மாதிரி புலம்புறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற மதத்தை சேர்ந்த கோகுலை இவங்க கல்யாணம் பண்ணாங்கல்ல, அதனால தான் வீட்ல இருந்து இவங்களை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு புரிய வருது. இவருமே பால்கனி சைடு வந்து பையன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. எதிர் வீட்டுல ஒரு லேடி இருப்பாங்க. எப்ப பாரு அவனை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறீங்க, கொஞ்சம் வெளியே கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவருமே வெளியே கூட்டு போறதுக்காக அவன் கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவன் கதவெல்லாம் திறந்து விடுறான். பைக்ல ரைடு மாதிரி பையனை கூட்டு போலான்ற மாதிரி தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கடையில சிகரெட் பிடிக்கலான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சிகரெட் வாங்கி பிடிக்கிறாரு. பையனுக்கு டீலாம் சொல்லியிருப்பாரு. அப்பன்னு பார்த்து இந்த வழியா பைக்ல ஒரு நபர் வராரு. அவரை பார்த்தோன்னா ஹீரோ செம்மையா பயப்படுறாரு. ஏன்னா அந்த நபர்கிட்ட இவர் காசு வாங்கியிருக்காரு போல, அதாவது பேங்க்ல லோன் மாதிரி வாங்கியிருக்காரு போல. வீட மாத்திருப்பாரு. அவர் இவரை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா ஃபாலோ பண்றாரு. நடுவுல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல மாட்டிக்கிறாரு. இவர் மேல குங்குமத்தெல்லாம் தூக்கி அடிச்சிடுறாங்க. அதெல்லாம் மீறி இவங்களை தோர்த்தலாம் நினைக்கிறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சிடுறாங்க. இப்ப பையன் இருக்கான்ல, எனக்கு பர்கர் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றான். அப்ப வேற ஒரு நாள் வாங்கி தரேன்டா, ஏன்னா இங்க இருந்து 25 கிலோமீட்டர் போனோம், நம்ம முதல்ல வீட்டுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பையன் இருக்கான்ல, எனக்கு இப்பயே பர்கர் வேணும்ன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அவன் அடம் பிடிக்கிறதே இவரால சுத்தமா சமாளிக்க முடியல. வாங்கி தந்துடலான்ற மாதிரி கடைக்கு கூட்டு வந்து இவர் வாங்கி தராரு. இந்த சமயம் துரத்துன நபர் வீட்டை கண்டுபிடிச்சிருந்தாரு போல. நீ வீட்டுக்கு மட்டும் வா, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. யாரோ அப்பாவை திட்டுறாங்கன்னு பையனுக்கு புரியுது. இதனால பையன் போனை வாங்கி அந்த நபரை போட்டு அசிங்க அசிங்கமா திட்டிடுறான். இதை மத்தவங்க கவனிக்கிறாங்கல்ல, இப்படிதான் பையனை வளர்ப்பீங்களான்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. நீ எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பேசின, உனக்கு யார் சொல்லி தந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் வீட்டுல உட்காந்து சீரீஸ்லாம் பாக்குறேன்ல, அதுலதான் இந்த மாதிரி பேசுவாங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இதுக்கப்புறம் அந்த மாதிரி சீரீஸ்லாம் நீ பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த படத்துல கோகுலுக்கு எவ்வளவு காசுல பிரச்சனை அப்படின்றத தெளிவா நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப ஒய்ஃபு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறேன்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. கொஞ்ச நாள் வீட்டு பக்கம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேணா உன்னோட அப்பா கிட்ட இப்போதைக்கு காசை கேட்டு பாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அதுதான் பண்ணணும் போல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவர் ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு இருக்க கேப்ல பையன் எங்கேயோ காணாம போயிடுறான். பையன் எங்க போனான்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஸ்கேட்டிங் போர்ட்ல பையன் சூப்பரா இப்ப போயிட்டு இருக்கான். அவன் சூப்பரா போயிட்டு இருக்கான்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட இவருமே சந்தோஷமா சொல்லிட்டாரு. வீடியோ எடுத்து அனுப்புறன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இந்த சமயம் ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, என் பேத்திக்கு இந்த சாரி நல்லா இருக்கும், 800 ரூபாய்க்கு தர முடியுமான்னு கேக்குறாங்க. இது 2000 ரூபாய், 800 ரூபாய்க்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாட்டியோட முகம் சோகமா மாறி, சரி இருக்கட்டும்மா அப்படின்ற மாதிரி சோகமா இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க இருக்காங்கல்ல, பையனோட வீடியோவை பாக்குறாங்க. சரி பாட்டிக்கு கம்மி ரேட்டுக்கே தரலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. பாட்டி 800 ரூபாய்க்கு தானே கேட்டீங்க, 800 ரூபாய்க்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாட்டியும் நன்றி சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. இப்ப கோகுல் இருக்காருல, அவரோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. இப்ப கோகுல் அம்மா இருக்காங்கல்ல, இந்த அன்பை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. உன் அம்மா எங்கன்ற மாதிரி அம்மாவை பத்தி கேட்டு எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் குளோரி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட தங்கச்சி இங்க வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. கையில கை குழந்தைய தூக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கே தெரியாம வீடியோ மாதிரி எடுத்துக்கிறாங்க. பார்த்தா அவங்க நேரா இவங்க கடைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க சட்டுன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த கடைக்கார பொண்ணு கிட்ட இதை சொல்லியிருப்பாங்க. கோகுலுக்கு இப்ப கொஞ்சம் காசு தேவைப்படுது பாத்தீங்களா, அதை பத்தி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த கடையை கிராஸ் பண்ணி போலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த பொண்ணு இருக்கால, வந்து பாத்துட்டு போங்கன்ற மாதிரிலாம் உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அந்த குழந்தைகிட்ட விளையாட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. சாரியோட ரேட்டும் ரொம்ப கம்மியா சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதான் ரேட்டா, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க வாங்குறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு நாளும் வாங்கிக்கோங்க, உங்க அக்காவோட கடை தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இது அக்காவோட கடையான அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப அக்காவும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அக்காவை பார்த்து தங்கச்சி டென்ஷன் ஆயிடுறாங்க. அவனை நம்பி போனல, இப்ப பாரு சாரி வித்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. இதை நினைச்சு இவங்களும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பையனுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க போல. நான் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன், நீ தான் கேட்கல. இப்ப பாரு கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்கேட்டிங் போர்டே 5000 ரூபாய் இருக்கும், ஏன்டா இவ்வளவு செலவு பண்றன்ற மாதிரிலாம் கேட்கறாரு.
அப்பா மூலியமா காசு கிடைக்காதுன்னு இவருக்கு புரிஞ்சிருது. இத பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் அந்த தங்கச்சி விஷயத்தினால கொஞ்சம் சோகமா இருக்காங்க. என்னாச்சு சோகமா பேசுற மாதிரி இருக்குன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப இந்த சின்ன பையன் இந்த இடத்துக்கு வரான். அப்பா நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்றான். இன்னைக்கு நைட்டு இங்க தான்டா இருக்க போறோம், நீ கீழே போய் தாத்தா பாட்டி கூட விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த வீட்டை விட்டு வேகமா ஓடலாம் ஆரம்பிக்கிறான். இவன் எங்க ஓடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவருமே ஃபாலோ பண்றாரு. இப்ப பைக் மூலியமா அந்த பையன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டா இந்த பையன் வரமாட்டான். சரி அம்மா கிட்ட பேசுன்ற மாதிரி போனை தந்துடுறாரு. கண்ணா என்னடா பிரச்சனை, அப்பா கூட வீட்டுக்கு போன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாட்டி வீட்டுக்கு போக மாட்டேன், நான் பாட்டி வீட்டுக்கு போக மாட்டேன்ற மாதிரி சொல்றான். ஏன் எதுக்குன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். இதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போங்க, ஏன் எதுக்குன்னு அவங்க கிட்ட கேட்காதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, என்னதான்டா பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஆனா அம்மா என்ன கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றத ஈரவே புரிஞ்சுக்கிறாரு. இவர் ஒய்ஃபை வேற ஊருக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காருல, அதை பத்தி அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதனால பையன் கோவப்பட்டிருப்பான் போலன்னு யோசிக்கிறாரு. பாட்டி அந்த காலத்து ஆளுல வெளியே வேலைக்கு போனா தப்புன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா இந்த காலத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் தப்பு, வெளியே வேலைக்கு போறது தப்பு இல்ல, பாட்டிக்கு அது தெரியல அப்படின்ற மாதிரி பையனுக்கு இந்த இடத்துல சமாதானம் எல்லாம் இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனும் அசந்து தூங்க ஆரம்பிச்சிடறான். இப்ப மழை பெய்யுது. இவர் பைக்கு கிட்ட பெய்ய மாட்டேங்குது, கொஞ்சம் தள்ளி மட்டும் பெய்யுது. அன்பு நானே இதை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன்டா பாருன்னு எழுப்புறாரு. அந்த பையன் செம்ம தூக்கத்துல இருக்கான்ல, அப்பா போப்பா அப்படின்ற மாதிரி படுத்துறான். இவருமே பக்கத்துல இருக்க ஒரு மண்டபத்தை பாக்குறாரு. அந்த மண்டபத்துல ஒரே ஒரு பெரியவர் மட்டும் படுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இவருமே அந்த மண்டபத்துக்கு வந்துடுறாரு. இப்போ ஒய்ஃப் கால் பண்றாங்க, என்ன ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. வெளியே தங்குறத பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. ரூம்லாம் எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு. குளோரியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு காசெல்லாம் மிச்சப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நைட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, பைக்ல அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கான். கொஞ்சம் தப்பா தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்ட இவங்க இருக்காங்கல்ல, போலீஸ்க்கு கால் பண்ற மாதிரி போன் எல்லாம் எடுக்கிறாங்க. அவன் பயத்துல வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். என்னைக்குமே ஆட்டோல ஏறாதவங்க இன்னைக்கு ஆட்டோக்கு எவ்வளோன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் 200 ரூபான்னு சொல்றாரு. அண்ணன் ஒருத்தன் ஃபாலோ பண்றான், அதனால தான் வந்தேன், இவ்வளவு ரேட்டுனா எப்படின்னு அப்படின்ற மாதிரி தயங்குறாங்க. என்னமா சொல்ற, நீ குடுக்க முடிஞ்சதை குடுமா, வண்டியில ஏறுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கம்மி காசுக்கே இவங்க ரூம்ல கொண்டு வந்து விட்டுறாரு. இவங்களுமே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த எக்ஸ்போ முடியறதுக்குள்ள ஓரளவுக்கு காசு சேர்த்துடலாம்னு நினைக்கிறாங்க. அது மூலியமா இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. பையன் காலையில எந்திரிச்சு எங்கேயாவது போயிடக்கூடாதுன்றதுக்காக இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவன் கையும் இவரோட கையும் சேர்த்து கட்டிடுறாரு. அப்போ கூட விடிய காலையில முழிச்சு பார்க்கும்போது பையன் காணாம போயிருக்கான். பையன் எங்க போனான்ற மாதிரி பதட்டமா இவருமே தேடிட்டு இருக்காரு. பார்த்தா பையன் இருக்கான்ல, பக்கத்துல இருக்க மலை உச்சியில தான் நின்னுட்டு இருக்கான். டே அன்பு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இறங்கி வான்ற மாதிரி சொல்றாரு. அப்பா ஏறி வந்துட்டேன், எனக்கு இறங்க தெரியல, நீங்க வாங்கன்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் முட்டி வலி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இவர் கஷ்டப்பட்டு ஏறி வந்துடுறாரு. ஏறி வந்தவருக்கு ஒண்ணுமே முடியல, அங்க இருக்க ஒரு கல்லுல உட்காந்துடுறாரு. இத பாக்குற பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிப்பா சாரிப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறான். பரவாயில்ல விடுன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க நைட் ஒரு பெரியவரை பார்த்தாங்கல்ல, அவரே ரோட்ல படுத்து தூங்குறவரா இருப்பாரு. ஆனா இந்த சின்ன பையனுக்காக இட்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இட்லி எல்லாம் வாங்குனீங்கன்னு இவர் கேக்குறாரு. என் பேரனா இருந்தா வாங்கி தர மாட்டானா, பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இந்த பையன் இருக்கான்ல, பக்கத்துல இருக்க குளத்தை நோக்கி ஓடி வந்துடுறான். அந்த குளத்துல ஜாலியா குளிச்சுட்டுலாம் இருக்கான். டே மேல எந்திரிச்சு வான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அங்க இருக்கவங்க பேரு வனிதா அப்படின்றது. அந்த வனிதா ஹீரோ யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. எது ஒன்னா படிச்சீங்களா, எத்தனாவது வரைக்கும் ஒன்னா படிச்சீங்கன்ற மாதிரி அந்த பையன் கேக்குறான். 5வது வரைக்கும் ஒன்னா படிச்சோம். உன்னோட அப்பா சன்ஃபிளவர் பறிச்சு தரேன் சன்ஃபிளவர் பறிச்சு தரேன் கடைசி வரைக்கும் பறிச்சு தராமே என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஜாலியா பேசுறாங்க. இப்ப அவங்களோட வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, இத பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த வனிதாவை பத்தி என்கிட்ட சொன்னது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவரை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வனிதா கிட்ட தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வனிதா கிட்ட ஒய்ஃப் பேசுறா அப்படின்ற மாதிரி தராரு. இப்ப வனிதாவும் பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இருங்க என் ஹஸ்பண்ட் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வனிதாவோட ஹஸ்பண்ட் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவர் பேரு குணசேகர் அப்படின்றது. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அன்பை விட வயசுல கொஞ்சம் பெரியவனா இருப்பான். விளையாடுறதுக்காக அன்பை வெளியே கூட்டு போயிடுறான். இப்ப இவருமே குணசேகர் கூட கிளம்புறாரு. இப்ப அந்த இடத்துல வனிதா மட்டும் இருக்காங்க. இவர் சார்ஜ் போட்டு போயிருப்பார்ல, இப்ப கால் வருது. இவங்களுமே அட்டன் பண்றாங்க. ஏண்டா கடன் வாங்கிட்டு தர மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கண்டமேனிக்கு பேசுறாரு. ஹீரோக்கு கடன் பிரச்சனை இருக்குன்றதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவங்களோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த அன்பு கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கும் போதே அன்புக்கு 2 பாத்ரூம் வந்துருது.
என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றான். இங்கே போலாம் இந்த மாதிரி போன்ற மாதிரி அந்த பையன் சொல்லி தந்துட்டு இருக்கான். ஹீரோ குணசேகர் கூட போயிட்டு இருக்காருல, அப்ப சூரியகாந்தி பூவை பாக்குறாரு. வண்டியை நிறுத்துறீங்களா, அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டாரு. எதுக்குன்னு இவர் கேக்குறாரு. என் பையனுக்காக அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப சூரியகாந்தி பூவை பறிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வாசல்லயே வனிதா இருக்காங்க. நான் அப்ப கேட்ட பூவை இப்பதான் எனக்கு பறிச்சு தெரியான்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இதெல்லாம் ஹஸ்பண்ட் தான் கவனிக்கிறாருல, அதனால ஹீரோ என்னோட பையனுக்கு தான் பறிச்சேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பிரதர் நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இந்த அன்பு கூட ஜனான்னு ஒரு பொண்ணு பேசுவாள், அவளோட ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கு போல, அவ ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்காப்பா, நம்ம போலாமான்னு கேக்குறான். அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உங்க கிரஷோட வீட்டுக்கு மட்டும் வந்திருக்கோம்ல, அங்கேயும் போலான்ற மாதிரி இவன் சொல்றான். இதை கேட்டு வனிதா சிரிச்சிடுறாங்க. ஹஸ்பண்டுக்குமே இந்த விஷயம் எல்லாம் புரியுது. ஹஸ்பண்டுமே அந்த இடத்துல லைட்டா சிரிச்சுட்டு தான் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க கிட்ட இருக்க ஸ்கேட் போர்டை அந்த பையன் கிட்ட தந்துடுறான். அந்த பையன் கிட்ட இருந்து பம்பரத்தை மட்டும் வாங்கிக்கிறான். இப்ப இவங்களுமே பைக்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கேட் போர்டு என்ன விலை, இந்த பம்பரம் என்ன விலை, எதுக்காக மாத்துன அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. அது அவனுக்கு பிடிச்சிருந்தது, இது எனக்கு பிடிச்சிருந்தது, மாத்துறதுல என்னப்பா தப்பு இருக்குன்ற மாதிரி இந்த பையனும் பேசுறான். இந்த பையனோட செருப்பு மிஸ் ஆகுறத இப்பதான் கவனிக்கிறாரு. அந்த செருப்போட விலை 5000 ரூபாயா இருக்கும். கிராக் செருப்புன்னு வாங்கல்ல, அந்த செருப்பு தான் மிஸ் ஆயிருக்கு. இதனால இவருமே தேடணுன்ற மாதிரி அந்த மலைப்பகுதிக்கு வந்துடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு வனிதாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப தேடி ஒரு செருப்பு தான் கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். செருப்பு இப்ப காணோன்றதுனால இவருமே பயங்கரமா இந்த இடத்துல சத்தம்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறன்ற மாதிரி வனிதா சமாதானம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீ இல்லாத சமயம் போன் கால் வந்தது, ஒருத்தன் ரொம்ப மோசமா பேசினா, முதல்ல அந்த கடன் ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணு, உன் பையனுக்கு இதெல்லாம் தெரிய வந்தா வருத்தப்படுவான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த சமயம் வனிதாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இந்த பையனுக்காக புது செருப்பை வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்ப புது செருப்போட இந்த பையனும் இங்க இருந்து கிளம்புறான். என்னன்னு தெரியல, இப்ப பையன் பேசவே மாட்டான். சரி உன்னோட அம்மா கிட்டயாவது பேசு அப்படின்ற மாதிரி இவருமே கால் போட்டு தந்துடுறாரு. என்னப்பாச்சு, ஏன் அப்பா கிட்ட பேச மாட்டேற அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. பையன் இவங்க கிட்ட பேசும்போது அழ ஆரம்பிச்சிடுறான். என்னாச்சுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த பையன் கூட எப்பவுமே அப்பா அம்மா கூடியே இருக்காங்க, அவன் சந்தோஷமா இருக்கான், ரோட்ல விளையாடுறான், என்னால எதுவுமே பண்ண முடியல, பேசாம நான் அவங்க கூடயே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நீ அப்பா கிட்ட போனை கொடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னங்க பையன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான், நம்ம நல்லா தானே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, நான் அவனுக்கு சமாதானம் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப பேசி பேசி ஓரளவுக்கு அவனை சமாதானப்படுத்துறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது வாத்து ஒரு இடத்துல இவன் பாக்குறான். இப்ப வாத்து ஓட்டுறாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறான். டைனோசர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறான். தெரியலையே, வரைஞ்சு காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருங்க வரைஞ்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் பெருசா இந்த இடத்துல வரைய ஆரம்பிக்கிறான். இவன் சூப்பரா வரைஞ்சிட்டு இருக்கான் போல, இதெல்லாம் மேல இருந்து இவர் கவனிக்கிறாரு. டே சூப்பரா வரையறன்ற மாதிரி பையனை பாராட்டுறாரு. ஒய்ஃபுக்கு இதை வீடியோ எடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வீடியோ மாதிரி எடுத்து அனுப்பிடுறாரு. இவன் நல்லா வரைஞ்சான்ல, அதனால அந்த அண்ணன் ஒரு வாத்து மூட்டையை தந்து அனுப்பிடுறாரு. இவனும் சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். வர வழியில சன்ஃபிளவரை பாக்குறான். எனக்கு ஒரு பூவை பறிக்கணும், நீங்க உங்களோட கிரஷுக்கு பறிச்சுட்டு போய் தந்தீங்கல்ல, நானும் பறிச்சுட்டு போய் தரப்போறேன்ற மாதிரிலாம் சொல்றான். சரின்ற மாதிரி இவருமே பறிச்சுலாம் தந்துடுறாரு. ஜெனாவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கேஷுவலா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் சன்ஃபிளவரை பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியுதுல்ல, என்னடா என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்தியான்ற மாதிரி இவங்க கோவமா பேசுற மாதிரி விளையாடுறாங்க. இல்ல இல்ல என்னோட அப்பா உங்களுக்காக தான் கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிடுறான். இதை கேட்கிற அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சிடுறாங்க. ஜெனாவோட பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்க வீட்லயே ஹோம் தியேட்டர் இருக்கு. இப்போ ஹோம் தியேட்டர்ல உட்காந்துதான் இவங்க படம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வித்தியாசமா ஒரு சீட் இருக்கு. இது என்ன சீட்டுன்ற மாதிரிலாம் இந்த பையன் கேட்கறான். அப்ப ஜெனாவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த சீட்டா, இந்த சீட்டு மூலியமா நம்ம ஸ்பேஸுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க, ஸ்பேஸுக்கு போலாமா, நான் போறேன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸி இல்லன்ற மாதிரி பயம்புத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப நான் பட்டனை பிரஸ் பண்ணவான்னு கேக்குறாரு. வேணான்ற மாதிரி இந்த பையன் எந்திரிச்சு ஓட பாக்குறான். டே நான் சும்மா சொன்னேன்ற மாதிரி அந்த ஜெனாவோட அப்பா சொல்லிட்டாரு. இவன் ஏமாந்துட்டோன்ற மாதிரி ஒரு இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அப்பாவும் சமாதானம் சொல்றதுக்காக வராரு. நீங்களாவது ஸ்பேஸ் ஷிப் இல்ல மசாஜ் மிஷின் சொல்லலாம்ப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறான். எனக்கே டக்குன்னு அது மசாஜ் பண்ற சோஃபான ஸ்ட்ரைக் ஆகலடா, நானே ஏமாந்து தான் போயிட்டேன்ற மாதிரி அவனுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜனாவும் இவனும் சேர்ந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் ஒரு முட்டையை ஜெயிச்சான் பாத்தீங்களா, இது டைனோசர் முட்டைன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட தந்துடுறான். அந்த பொண்ணு பேரண்ட்ஸ் கிட்டே இதை சொல்லியிருப்பாங்க. டைனோசர் முட்டை எல்லாம் இல்ல, இது வாத்து முட்டைன்னு பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க போல. டே இது வாத்து முட்டை, என்னையே ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இப்ப குளோரி இருக்காங்கல்ல, கல்லா பெட்டியை லாக் பண்ணிடுறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கடையை கவனிச்சுக்கோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட சொல்றாங்க. பையனுக்காக ஒரு ஜர்க்கினை பார்த்திருப்பாங்க. என்ன விலைன்னு கேக்குறாங்க. 4000 ரூபான்ற மாதிரி சொல்லிட்டாரு. குறைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், இதுக்கு மேல குறைக்க முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு.
திரும்பி இவங்க கடைக்கு வரும்போது கல்லா பெட்டியே காணாம போயிருக்கு. வேலை பார்க்குற பொண்ணும் காணாம போயிருக்கா. எங்க போனான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பதட்டமா சுத்தி முத்தி தேடுறாங்க. கல்லா பெட்டி எடுத்துட்டு ஓடிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு டவுட் வருது. அவ்வளவுதான் எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீலிங்கா திரும்பி கடைக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பார்க்கும்போது அந்த பொண்ணு இருக்கா. அதே மாதிரி கல்லா பெட்டியும் இருக்கு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க புரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு இருக்கால, அர்ஜென்ட்டா எனக்கு பாத்ரூம் வந்துருச்சு, கல்லா பெட்டியை இங்கே விட்டு போறது சரியா படல, அதனால தான் கையோட கொண்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணை போய் தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரோட பசங்களும் அப்பாக்களை டான்ஸ் ஆட சொல்றாங்க. முதல்ல ஜெனாவோட அப்பா டான்ஸ் ஆடுறாரு, அதுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி இவரு டான்ஸ் ஆடுறாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப காமெடியா தான் டான்ஸ் ஆடுறாரு. ஆனா எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. சூப்பரா ஆடுனீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லப்பா இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, நீங்க மொக்கையா தான் ஆடுனீங்கன்ற மாதிரி பையன் சொல்றான். இதை கேட்கிற இவரும் லைட்டா ஃபீல் பண்றாரு. க்ளோரி எப்பவுமே இந்த பொண்ணுக்கு 500 ரூபா தான் தருவாங்க, ஆனா இன்னைக்கு 1500 ரூபா தராங்க. நீங்க எதுக்காக இதை தரீங்கன்னு எனக்கு புரியுது மேடம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சாரி நான் உன்னை போய் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல மேடம் நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன சொல்றன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களோட பாய் ஃப்ரெண்டா ஒருத்தன் வருவான் பாத்தீங்களா, அவனுக்கு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். செலவுக்காக தான் தூக்கிட்டு ஓடிடலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா மனசு மாதிரி திரும்பி வச்சிருப்பாங்க. நீ அது மனசு மாதிரி திரும்பி வச்சிட்ட, உன் நிலைமையில இருந்தா நான் தூக்கிட்டு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்களும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கோகுல் அடிக்கடி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இத பத்தி ஜென்னா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜென்னாவோட அம்மா இருக்காங்கல்ல, ஜென்னாவோட அப்பாவும் ஸ்மோக்கிங் பண்ணுவாரு, ஜென்னா சொல்லி சொல்லி தான் நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நானும் அப்பா கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், ஆனா அப்பா கேட்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இன்னும் நீ நல்லா எஃபெக்டிவா சொல்லு, அப்பா கேட்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ்வளவுதான் எக்ஸ்போ முடிஞ்சிருக்கும். இன்னையோட இவங்க ஊருக்கு போக போறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை தரலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல இந்த பொண்ணு கிட்ட தந்துடுறாங்க. போய் உன்னோட பாய் ஃப்ரெண்ட பாரு, எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஜென்னாவோட அப்பாவும் ஹீரோக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்பதான் ஹீரோ எதுக்காக சோகமா இருக்காருன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா உங்க லெவலுக்கு என்னால வரவே முடியாது சார், அப்படி என்னோட பையனை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் டான்ஸ்லயாவது உங்களை விட பெட்டரா பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் நினைச்சேன், ஆனா அது கூட எனக்கு வரலன்ற மாதிரிலாம் சோகமா பேசுறாரு. ஃபீல் பண்ணாதீங்க பிரதர், எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவருமே பினான்சியல் கண்டிஷனுக்காக ஆறுதல் சொல்றாரு. இவங்க பஸ்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பாட்டியை பேத்தி கூட சேர்த்து பாக்குறாங்க. இவங்க கடையில எடுத்த ட்ரெஸ் தான் அந்த பேத்தி போட்டிருக்கா. உண்மையிலேயே உங்க பேத்திக்கு சூப்பரா இருக்கு, நான் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கி ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. எங்க ஒரு பாட்டியை பத்தி சொன்னல, அவங்களோட பேத்தி இதுதான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுக்குமே அனுப்பி வச்சிடுறாங்க. நீங்க இன்னும் அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பலையான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. நான் கிளம்பலான்னு சொன்னேன், ஆனா இவன் ஜெனா கூட இன்னைக்கு தங்க போறேன்னு அடம் பிடிச்சான், அவங்களுமே தங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. பாக்குறதுக்காக போறாரு. ஜென்னாவோட அம்மா தான் இருக்காங்க. இந்த பையனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னாச்சு பாத்ரூம் போயிட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல உங்ககிட்ட போகணும்னு சொன்னா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவருமே பையனை கூட்டு வந்து படுக்க வச்சிடுறாரு. இப்ப காலையில இவங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பையன் கொஞ்சம் கோவமா வந்துட்டு இருக்கான். உனக்கு இப்ப என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க ஸ்மோக் பண்றது எனக்கு பிடிக்கலப்பா, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றான். சரி ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரி தான் தொடர்ச்சியா போய் சொல்றீங்க, முதல்ல நீங்க சிகரெட் பாக்ஸை எடுங்கன்னு சொல்றான். தலையை சுத்தி தூக்கி போடுங்கன்னு சொல்றான். அதே மாதிரி இவருமே தூக்கி போட்டுறாரு. இவர் ஒய்ஃபை பிக்கப் பண்றதுக்கு பஸ் ஸ்டாப்க்கு போனோம், அதனால தான் இப்ப பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு வந்துடுறாரு. பையனுக்கு டீ எல்லாம் வாங்கி தந்துடுறாரு. இவர் சைட்ல வந்து தம் அடிக்கிறாரு. இப்போ ஒய்ஃபுமே தனியா வந்து தம்மு தானே அடிச்சிட்டு இருக்க, பையனை எதுக்காக இப்படி ஏமாத்துற அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் தம் அடிச்சுக்கிட்டே ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காருல, இந்த விஷயத்த பையன் பாத்துறான். சிகரெட் பிடிக்கவே மாட்டேன்னு அந்த அளவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு சிகரெட்டா பிடிக்கிறீங்கன்ற மாதிரி பையன் இருக்கான் பாத்தீங்களா, கோச்சுக்கிட்டு வேகமா இங்க இருந்து நடந்து போறான். ரொம்ப தூரம் நடந்து வந்துடுறான். மரத்துல ஒரு பையன் இருக்கிறத பாக்குறான். மரத்துல என்ன பண்றீங்கன்னு கேக்குறான். என்னோட கிளி பறந்து வந்துருச்சு, பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு அந்த பையனும் சொல்றான். பையன் சிகரெட் பிடிச்சத பார்த்தான் பாத்தீங்களா, அதை இவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. பையன் எங்கன்னு கடைக்கிட்ட வராரு. அப்பதான் பையன் அங்க இல்லன்னு தெரிய வருது. எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவர் தேடிட்டு இருக்காரு. இப்ப அந்த பையன் கிட்ட என்ன மரத்துல ஏத்தி விட முடியுமான்னு கேக்குறான். ஏத்தி விட்டுருவண்டா, ஆனா யாரு இறக்கி விடுவான்ற மாதிரி அந்த பையன் கேக்குறான். அதுக்கு ஒருத்தர் வருவாருன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இதனால இவனுமே ஏத்தி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் ஹீரோ எதிர வராரு. பையனை பாத்தியான்ற மாதிரி கேக்குறாரு. ஓஹோ நீங்க தான் அவரா, உங்க பையன் மரத்து மேல இருக்கான், போய் பாத்துக்கோங்கன்ற மாதிரி இந்த பையன் அனுப்பி வைக்கிறான். இவருமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, முதல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பா எனக்கு இறங்க தெரியலப்பா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான்.
சரி இருடா நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி இவருமே தள்ளி போயிடுறாரு. இப்போ ஒரு ஏணியெல்லாம் கேட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே பாத்துன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் ஏணியை போட்டு மேல ஏறி வந்துடுறாரு. நீ முதல்ல இறங்குன்ற மாதிரி சொல்றாரு. பையனுமே கீழே இறங்கிடுறான். இப்ப நீ ஏணியை பிடிச்சுக்கோ அப்பா இறங்குறன்ற மாதிரி இவர் இறங்குறதுக்கு பாக்குறாரு. ஆனா இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு ஏணியை சாட்சி விட்டுறான். என்னடா பண்ற, அப்பா இறங்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு போய் சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சிங்கல்ல, இது உங்களுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி பையன் இங்க இருந்து வேகமா ஓடிடுறான். இப்ப இவர் இருக்கார்ல, ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. என்னால வர முடியாது, நீ தான் வந்து என்னையே கீழே இறக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் வரேன்ற மாதிரி ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. இங்க ரெகுலரா ஃபுட்பால் விளையாடுறதுக்காக நிறைய பசங்க வருவாங்க போல. மத்த பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். நீ யாரா புதுசா இருக்க அப்படின்ற மாதிரி இவனை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவன் கூட சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, போர் அடிக்குது ஒரு தம்ம போடுவோன்ற மாதிரி தம்ம போடுறாரு. இப்ப ஜாலியா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா பையன் கீழே நிக்கிறான். நீ எப்படா வந்தன்ற மாதிரி கேக்குறாரு. நான் உங்களை திரும்பி பார்க்கலான்னு வந்தேன், நீங்க மாறுற மாதிரியே தெரியல, உங்களை இறக்கவே மாட்டேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். அச்சச்சோ அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபுமே டீ கடையை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அந்த அண்ணனையும் ஹெல்ப்புக்காக கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவை கூப்பிடலான்னு பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கோகுல் கோகுல்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா புருஷனை பேரை சொல்லி கூப்பிடுற அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் கேக்குறாரு. இதனால இவங்க வேணும்ட்டே கோகுல் கோகுல்னு இன்னும் கத்தி சொல்றாங்க. ஒரு வழியா ஹீரோவா மரத்தை விட்டு கீழே இறங்கிடுறாரு. இப்ப பையனை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் கிரவுண்ட்ல பையன் விளையாடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான், நல்லாவே விளையாடிட்டு இருக்கான். என்ன இந்த அளவுக்கு பையன் விளையாடுறான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாம அவன் விளையாடுறத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் கோல் போடுற மாதிரி போயிட்டு இருக்கான். அப்படிதான் கோல் போடுன்ற மாதிரி இவர் கத்துறாரு. பேரண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோம் அந்த பையன் இருக்கான்ல, இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். பையனை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இங்க ஒரு கோயிலோட குளம் இருக்கும். அந்த குளத்துக்குள்ள குதிக்கிறான். குளத்துக்கு நடுவுல ஒரு இடத்த வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இப்ப நீந்தி அந்த இடத்துக்கு போயிடுறான். போய் கூட்டு வாங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட பார்த்து சொல்றாங்க. அப்பாக்கு ஸ்விம்மிங் பண்ணவே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இது வேலைக்காவது, நான் தான் என்னோட பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, ஓடி வந்து குதிக்கிறதுக்காக பின்னாடி எல்லாம் போயிடுறாங்க. இப்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. குதிப்பாங்கன்னு பார்த்தா பயந்து அங்கேயே நிக்கிறாங்க. இப்ப பயந்து தான் தண்ணிக்குள்ள இறங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு தேவையில்லாம ஓடி வந்தன்ற மாதிரி இவரும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நீச்சல் அடிச்சு இவங்க நடு பகுதிக்கு வந்துடுறாங்க. அதுக்குள்ள பையன் இருக்கான் பாத்தீங்களா, நீச்சல் அடிச்சு வேற ஒரு கரைக்கு போயிருப்பான். இப்ப கரையில இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களுமே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. பையன் இவங்க கண் பார்வையில இருந்தே மிஸ் ஆயிடுறான். எங்க போனான்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு இவங்களுமே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கு. கண்டிப்பா அந்த மலை உச்சிக்கு தான் அவன் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரால நடக்க முடியல, கஷ்டப்பட்டு தான் இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் ரொம்ப நேரம் தண்ணியை எடுத்துக்கவே மாட்டாங்க. பார்த்தா பேக்குக்குள்ள 2 கேன் ஃபுல்லா வச்சிருக்காங்க. இப்பதான் குடிக்கிறாங்கன்னு தெரிய வருது. அடி பாவி, இவ்வளவு நேரமா இந்த கேனை வச்சிருந்தியா, முன்னாடியே இந்த கேனை பத்தி சொல்லிருக்கலாம்ல, தண்ணியை தான்ற மாதிரி இவரும் வாங்கி மடக்குன்னு குடிக்கிறாரு. அவன் இறங்கி வரட்டும் வெயிட் பண்ணலான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அவனுக்கு ஏறதான் தெரியும், இறங்க தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்ப பையன் இருக்கான் பாத்தீங்களா, பாதி தூரம் இறங்கி வந்துடுறான். டே அன்பு, உனக்கு இறங்க தெரியாதுல்ல, இப்ப என்ன இறங்கவும் கத்துக்கிட்டியா, சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பாராட்டுறாரு. அப்பா கிட்ட வந்துருன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இப்ப இந்த பையன் வேகமா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான். நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றான். இங்கெல்லாம் பாத்ரூம் போக வேணாம், முள்ளு குத்திர போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இங்கே போறது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவனுமே பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறான். இப்பயாவது எங்க கிட்ட வாடான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க வந்தீங்கன்னா நான் இங்க இருந்து ஓடிடுவேன்ற மாதிரி சொல்றான். சரி என்னதாண்டா உனக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி பகுதியில நம்ம இருக்கணும், அந்த சிட்டி சைட்ல நம்ம இருக்க வேணாம், நீங்க ரெண்டு பேருமே என் கூட இந்த இடத்துக்கு வந்துருங்க, இங்கதான் விளையாடுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி இந்த இடத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அது இங்க குளம் இருக்கு, விளையாடுறதுக்கு நிறைய பசங்க இருக்காங்கல்ல, இதெல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். டே அன்பு, நீ கேட்கறது எங்களுக்கு புரியுதுரா, ஆனா எடுத்தோம் கவுத்தம் பண்ண முடியாதுரா, எங்களுக்கு டைம் வேணும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. டைம் தானே, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க, நான் டீ கடையில வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் இங்க இருந்து கிளம்பிடுறான். ஒய்ஃபுமே அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓட பாக்குறாங்க. அவன் எங்க போயிட போறான், டீ கடையில் தான் இருக்க போறான், நம்ம ரெண்டு பேருமே உட்காந்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இப்படி நடக்கும் போது அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆன மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. பையன் சொன்ன மாதிரி நம்மளும் இங்க வந்துட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல பினான்சியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடலான்ற மாதிரி முடிவுலாம் எடுக்கிறாங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. ஒரு பையன் அப்பாவோட டிராவல் தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். இந்த படத்தை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும், நல்லா உங்களுக்கு ஃபீல் குட்டாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.